வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். வினாத்தாள் கசிவை தடுப்பதற்கான பொதுத் தேர்வுகள் சட்ட திருத்த மசோதா இன்று மக்களவையில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பதவிக்காலத்தில் 4 ஆண்டுகளை பூர்த்தி செய்திருப்பதை ஒட்டி குடியரசுத் தலைவர் மாளிகை தொடர்பான பல்வேறு திட்டங்களை இன்று தொடக்கி வைத்தார். கடலோர காவல்படையினர் மற்றும் அவர்தம் குடும்பத்தினருக்கான 2 முக்கிய கொள்கை சீர்திருத்தங்களை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று வெளியிட்டுள்ளார். புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கான இலாக்கா ஒதுக்கீட்டு பட்டியலுக்கு மேலும் தாமதமின்றி துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் திரு நாஜிம் கோரியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நீட் உள்ளிட்ட தேர்வுகளில் வினாத்தாள் கசிவு மற்றும் இதர முறைகேடுகளை தடுப்பதற்கான பொதுத் தேர்வுகள் சட்ட திருத்த மசோதா இன்று மக்களவையில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. முந்தைய காங்கிரஸ் ஆட்சியில் இதுகுறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் தற்போது இதுகுறித்து கடுமையான சட்டம் தேவை என பிரதமரே முடிவு செய்திருப்பதாக மத்திய பணியாளர் மற்றும் பொதுமக்கள் குறைதீர்ப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் மசோதாவை விவாதங்களுக்கு கொண்டு வந்து பேசுகையில் கூறினார். இந்திய இளைஞர்களின் நலன்களை பாதுகாக்கவும் இளைஞர்களின் எதிர்காலம் எவராலும் பாதிக்கப்படுவதை முற்றிலுமாக தடுக்கவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதி பூண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். வினாத்தாள் கசிவு போன்ற முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் 10 கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்கவும் சொத்துக்களை பறிமுதல் செய்யவும் புதிய மசோதாவில் வகை செய்யப்பட்டுள்ளதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். விவாதங்கள் குறித்து ஒரு செய்தி தொகுப்பு. பொது தேர்வுகள் சட்ட திருத்த மசோதா இன்றைய சூழலுக்கு அவசியம் தேவை என்று பிஜேபி மக்களவை உறுப்பினர் திருமதி பன்சூரி ஸ்வராஜ் விவாதங்களில் பங்கேற்று பேசுகையில் கூறினார். புதிய மசோதா வெறும் கண்துடைப்பு மட்டுமே என்றும் கல்வித்துறையில் அரசுக்கு தீவிர அக்கறை இல்லை என்றும் குற்றம் சாட்டினார். நீட் தேர்வை நடத்தும் தேசிய தேர்வு முகமைக்கு அவுட் சோர்சிங் என்னும் அயலாக்க முறையில் அதிகாரிகளை நியமிப்பது குறித்து சமாஜ்வாதி உறுப்பினர் திரு அகிலேஷ் யாதவ் கவலை வெளியிட்டார். ஏஐடிசி உறுப்பினர் திரு அபிஷேக் பானர்ஜி மசோதாவை வரவேற்று பேசுகையில் நேர்மையான தேர்வுகளை எதிர்பார்க்கும் உரிமை ஒவ்வொரு மாணவருக்கும் இருப்பதால் வினாத்தாள் கசிவை தடுக்க கடுமையான சட்டம் அவசியம் என்றார். விவாதங்கள் தொடர்கின்றன. நீட் விவகாரம் தொடர்பான மாணவர் போராட்டத்தில் போலீஸ் நடவடிக்கைகள் குறித்த விவாதம் கோரி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் இன்று நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மாநிலங்களவையில் பிற்பகல் 2 மணிக்கு அவை மீண்டும் கூடிய சமயத்திலும் அமளி நீடித்ததால் அவை நாளை காலை 11 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. டெல்லி மாணவர் போராட்டத்தின் போது கைது செய்யப்பட்டவர்களில் 18 வயதிற்கு கீழ் உள்ளவர்கள் மற்றும் குற்ற பின்னணி இல்லாதவர்களை விடுவிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாணவர் போராட்டம் குறித்த டிஜிட்டல் மற்றும் எலக்ட்ரானிக் ஆதாரங்களை பாதுகாப்பாக வைத்திருக்கவும் நீதிமன்றம் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது. போராட்டத்தின் போது மாணவர்கள் மற்றும் போலீசாருக்கு காயம் ஏற்பட்டதாக கூறப்படுவது குறித்த நியாயமான சுதந்திரமான விசாரணைக்கு தேவை இருப்பதாகவும் நீதிமன்றம் கூறியுள்ளது. மாணவர்கள் மீது அபரிமித பல பிரயோகத்தை போலீசார் பயன்படுத்தியதாக கூறப்படுவது குறித்த விசாரணைகளின் போது உச்சநீதிமன்றம் இன்று இந்த இடைக்கால உத்தரவுகளை வெளியிட்டது. போராட்டம் தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கைகள் மீது டெல்லி அரசு விசாரணைகளை தொடர்ந்து நடத்தலாம் என்றாலும் சட்டப்படி போராட்டத்தில் ஈடுபட தகுதியுள்ள மாணவர்கள் மீது விசாரணை முடியும் வரை பலவந்த நடவடிக்கை எதையும் மேற்கொள்ளக் கூடாது என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் மாற்றுத்திறனாளி மகளிர் குண்டு எறிதல் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றுள்ள இந்திய வீராங்கனை ஷர்மிளா தன்கருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் பாரா அத்லட்டிக் போட்டிகளில் தங்கம் வெல்வதற்கான இந்தியாவின் 20 ஆண்டு காத்திருப்பு தற்போது நிறைவேறியிருப்பதாக சமூக ஊடக பதிவு ஒன்றில் பிரதமர் கூறியுள்ளார். ஆடவர் 79 கிலோ பளுதூக்கும் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ள இந்திய வீரர் வல்லூரி அஜய் பாபு, ஆடவர் உயரம் தாண்டுதல் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ள இந்திய வீரர் சர்வேஷ் குஷாரே ஆகியோருக்கும் பிரதமர் வாழ்த்து தெரிவித்துள்ளார்.
பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அஸ்ஸாமைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து மாநிலத்தின் வெள்ள நிலவரங்கள் குறித்து கேட்டறிந்தார். மத்திய அரசு அஸ்ஸாம் மாநில அரசுடன் இணைந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கி வருவதாக சமூக ஊடக பதிவு ஒன்றில் பிரதமர் தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பதவிக்காலத்தில் 4 ஆண்டுகளை பூர்த்தி செய்திருப்பதையொட்டி இன்று புதுடில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பல்வேறு திட்டங்களை மெய்நிகர் முறையில் தொடக்கி வைத்தார். குடியரசுத் தலைவர் மாளிகை வளாகத்தில் குழந்தைகளுக்காக அமைக்கப்பட்டுள்ள கில்காரி விளையாட்டு பகுதியை உள்ளடக்கிய பச்பன் பால் பரிசர் மண்டலம், பார்வையாளர்களுக்கு வழிகாட்டுவதற்கான மொபைல் செயலி, பெண்கள் மூலமான ராகி என்னும் இலவச பேருந்து சேவை போன்ற வசதிகள் இதில் அடங்கும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. கடலோர காவல் படையினர் மற்றும் அவர்தம் குடும்பத்தினருக்கான 2 முக்கிய கொள்கை சீர்திருத்தங்களை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று வெளியிட்டுள்ளார். இது குறித்து கூடுதல் விவரங்கள். கடலோர காவல் படையின் ஆள் சேர்ப்பு மற்றும் பணி நிலவரங்களில் ஆண் பெண் சமத்துவத்தை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. பணியின் போது நடுக்கடலில் காணாமல் போகும் கடலோர காவல் படையினரின் குடும்பங்களுக்கு கருணை தொகை வழங்குவதற்கான நிர்வாக நடைமுறைகளை சீரமைக்கவும் புதிய கொள்கையில் வகை செய்யப்பட்டுள்ளது. புதிய கொள்கை சீர்திருத்தங்களால் கடலோர காவல் படையினரின் மன உறுதியும் செயல்பாட்டு திறனும் அதிகரிக்கும் என மத்திய உள்துறை அமைச்சர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். கடலோர காவல் படையை எதிர்கால தேவைகளுக்கு ஏற்ற திறமையான நவீன கடல்சார் படையாக மேம்படுத்த பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு உறுதி பூண்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு இன்று புதுடில்லியில் ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தின் இணை நிறுவனர்கள் பவன்குமார் சந்தனா, பரத் டாக்கா ஆகியோரை சந்தித்து பேசினார். ஸ்கைரூட் நிறுவனத்தின் செயற்கைக்கோள் வெற்றிகரமாக சுற்றுப்பாதையை எட்டியிருப்பது இந்தியாவின் வர்த்தக ரீதியிலான விண்வெளி பயணத்தில் முக்கிய மைல்கல் என்று சமூக ஊடகத்தில் அமைச்சர் தெரிவித்துள்ளார். சரியான புதுமைகளை சரியாக திட்டமிட்டு சரியாக அமல்படுத்தினால் எதையெல்லாம் சாதிக்கலாம் என்பதற்கு இந்த வெற்றி ஒரு சிறந்த உதாரணம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தனியார் தொழில் முயற்சிகள் மற்றும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு அதிகாரம் அளிக்க எதிர்கால நோக்குடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி அமல்படுத்தி வரும் புதிய சீர்திருத்தங்களே இத்தகைய வெற்றிகளுக்கு காரணம் என்றும் அமைச்சர் மேலும் கூறியுள்ளார். வெளிநாடுகளில் உள்ள இந்தியர்களில் பஞ்சாபியர்கள் அதிகம் என்பதை கருத்தில் கொண்டு மத்திய அரசு பஞ்சாபின் அமிர்தசரஸ் நகரை ஏர் இந்தியா நிறுவனத்துடன் ஈசி கனெக்ட் திட்டத்தின் கீழ் மையமும் ஆரங்களும் முறையில் உலக அளவிலான 27 முக்கிய நகரங்களுடன் இணைத்துள்ளது. இதனால் அமிர்தசரஸில் குடிபெயர்வு சோதனைகளை முடித்துக் கொள்ளும் பயணிகள் டெல்லியிலிருந்து வெளிநாட்டு பயணத்தை தொடக்கும் முன்பாக டெல்லி விமான நிலையத்தில் இத்தகைய சோதனைகளை தவிர்க்க முடியும் என்று அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இப்புதிய வசதியை மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு இன்று மெய்நிகர் முறையில் தொடக்கி வைத்தார். புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கான இலாக்கா ஒதுக்கீட்டு பட்டியலை முதலமைச்சர் கொடுத்த பிறகும் துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் வழங்காமல் வைத்திருப்பதால் மக்கள் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக திமுக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் திரு நாஜிம் கூறியுள்ளார். இன்று சட்டமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இலாக்கா ஒதுக்கீட்டை இன்று மாலைக்குள் அறிவிக்க முதலமைச்சரும் அமைச்சர்களும் துணைநிலை ஆளுநரிடம் வலுவாக வலியுறுத்த வேண்டும் என்றார். மாஹேயில் உள்ள ஸ்ரீ நாராயணா கல்வியியல் கல்லூரியில் நடப்பு கல்வியாண்டிற்கான பிஎட் வகுப்புகளை சட்டமன்ற உறுப்பினர் திரு அசோக்குமார் தொடக்கி வைத்தார். ஆசிரியர்கள் கல்வி கற்றுக் கொடுப்பதுடன் இல்லாமல் மாணவர்களுக்கு வழிகாட்டியாகவும் சமுதாயத்திற்கு முன்மாதிரியாகவும் திகழ வேண்டும் என அவர் தமது உரையில் கூறினார். தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்றும் நாளையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், தமிழகத்தில் இதர பகுதிகள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வினாத்தாள் கசிவை தடுப்பதற்கான பொது தேர்வுகள் சட்ட திருத்த மசோதா
இன்று மக்களவையில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பதவிக்காலத்தில் 4 ஆண்டுகளை பூர்த்தி செய்திருப்பதை ஒட்டி குடியரசுத் தலைவர் மாளிகை தொடர்பான பல்வேறு திட்டங்களை இன்று தொடக்கி வைத்தார். கடலோர காவல் படையினர் மற்றும் அவர்தம் குடும்பத்தினருக்கான 2 முக்கிய கொள்கை சீர்திருத்தங்களை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று வெளியிட்டுள்ளார். புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கான இலாக்கா ஒதுக்கீட்டு பட்டியலுக்கு மேலும் தாமதமின்றி துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் திரு நாஜிம் கோரியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.